இப்போ இந்த காரடைய நோன்பு வருது இல்லையா, அதுக்கு அந்த பூஜையும் எப்படி பண்ணுறதுன்றது காமிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த அடை, அதனால் நான் வந்து டிஃபனாக பண்ணி காமிச்சிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக போல். இது என்னென்னா அரிசி வந்து இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணுறதுனால என்ன பண்ணுங்கன்னா, அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா நெய்யில் உணர்த்திட்டு மிஷின்லேயோ இல்லை மிக்சிலேயோ நம்ம அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக ஆற்றுலேயே பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக இப்போ நைவேத்தியம் பண்ணுறதுனால அது வந்து வறுத்துக்கணும். அந்த மாவு வந்து பாருங்கள், இந்த கோலம் போடுற அளவுக்கு வறுக்கணும். இது வந்து இப்போ இந்த கப்பால் 2 கப்பு வறுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெள்ளை வடைக்கும், ஒன்று வந்து கார வடைக்கும். வெள்ளை வடைக்கு வந்து இப்போ வந்து அரிசி மாவு ஒன்றுனா, கோபுரமாக அரிசி மாவு எடுத்துனோன்னா தலை தட்டி வெல்லம், கொஞ்சம் கம்மியாக வெல்லம், அதை வந்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு வடிகட்டி இது பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பொல்லாம் வைக்கிறது, அது தேங்காய் அதில் போட்டுட்டு, அதேமாதிரி காராமணி தான், காராமணி சிவப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது. இது என்ன பண்ணால் லேசாக வறுத்துட்டு வேக வச்சிடணும். கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வைக்கணும். அதையும் உப்புலாம் போடலை, வெறும் வேக வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதை கரெக்டாக வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக 1 போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிட்டு இந்த துணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த இட்லி பாத்திரத்தில், அதில் வந்து தட்டி வச்சுருவேன். இது நல்லா இப்படி குழக்கட்டை மாவு மாதிரி கிண்டின்ட்டு இப்படி கையில் வச்சுட்டு லேசாக போட்டு வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சிடணும். உப்படிக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு தாளிச்சோடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த கப்பில் வந்து 1 கப்பு வந்து நான் மாவு வறுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அதனால் 2 கப்பு. இதில் வந்து மாவை பொறுத்து நீங்கள் 1.5லேருந்து 2 கப்பு நீங்கள் வந்து இது பண்ணலாம். 1.5லேருந்து 2 கப்பு இழுத்துக்கும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வந்து தனியாக கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு வேணால் அப்புறம் தெளித்து வச்சு கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போது உப்பு போட்டுறேன். நல்லா கொதிச்சிட்டு இதில் வந்து இந்த வேக வச்ச காராமணி, கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டு அந்த மாவையும் போட்டு கிண்டப்பேன். இது நெய்வேத்தியத்துக்கு வெள்ளை வடை, அப்புறம் வந்து இந்த வெண்ணெய் வச்சுருக்கேங்க. இந்த மாதம் 15ஆம் தேதி காத்தால் 5:15லேருந்து 5:45 மாசியும் பங்குனியும் கூடுறது. அந்த டயத்தில் வந்து இதை நம்ம வந்து இந்த காடையை நம்ம பண்ணணும். யூஸ்வலாக இந்த வாட்டி காத்தால் வரதுனால நம்ம விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறமா மடியாக ஒரு வேளை சாப்பிட்டு இருந்தால் போகிறோம். இல்லை யூஸ்வலாக இந்த காடை நோம்பு அன்றைக்கி கம்ப்ளீட்டாக விரதம் இருந்து நல்லா உபவச்ச புடவை கட்டிட்டு இந்த அடையை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு கட்டிட்டு நம்மளும் கட்டிக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து இது மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த காடையார் நோம்புக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து வாத்தியார் இருந்தானா இந்த மாதிரி இந்த சரடு கொடுப்பா. அப்படி இல்லை அப்படின்னா, கிடைக்கல அப்படின்னா நீங்களே ஒரு டொய் நூல், ஏதாவது நூலில் வந்து என்ன பண்ணுங்க, மஞ்சள் நல்லா குழைச்சி அதை தடவிட்டு காய வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி ஆகிடும். இது வந்து எப்படின்னா, ஒன்று வந்து தாயார் கட்டணும், இப்போ காமாட்சி அம்மனோ என்ன அம்பாள் அங்காத்தில் இருக்காலும் அது கட்டணும். ஒன்று வந்து நம்ம கட்டிக்கணும். எத்தனை கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கும் நம்ம கட்டி விடணும். இதில் வந்து என்னென்னா, கொஞ்சோண்டு இந்த பூவை கட் பண்ணி பூ வச்சு நடுவில் கட்டிட்டு நம்ம தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் அம்பாளுக்கு கொஞ்சம் கட்டிட்டு நம்மளும் கட்டிக்கணும். அன்றைக்கி வந்து சரடும் மாற்றிக்கணும். நல்ல விசேஷம்னு சொல்லுவாள் சரடு மாற்றிக்கிறதும். சப்போஸ் இந்த உங்காலத்தில் இந்த மாதிரி சரடு கட்டிக்கிற பழக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து திருமங்கல சரடை மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது வந்து எப்படி இந்த காலத்தில் கூட நம்மளுக்கு வந்து அது எப்படி அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்றது வந்து அந்த கதையை கேளுங்க, எங்கள் ஆத்துக்காரர் சொல்லுவார், நல்லா கேளுங்க. இந்த சத்தியவான் சாவித்திரிங்கிற கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த கதையோட நீதி நான் புரிஞ்சுன்றதை அவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த கதை வந்து மகாபாரதத்தில் யுதிஷ்டருக்கு வந்து மார்க்கண்டேய மகரிஷி வந்து இந்த கதை சொல்லுவார். எப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜா அஸ்வபதின்னு, அவருக்கு ரொம்ப நாளாக வாரிசு இல்லாமல் பெரிய தவம் இருந்து சாவித்திரின்னு ஒரு அழகாகவும் அறிவாகவும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை வளர கல்யாண வயசு வரும்போது எப்படின்னா, ரொம்ப அறிவாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறனால அங்கே இருக்கிற ஆம்பளைகள் யாருமே வந்து கல்யாணத்துக்காக அவளுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரல. அந்தளவுக்கு பயந்தா. அப்போ அவள் அப்பா வந்து, சரி நீயே சூஸ் பண்ணு, நீயே உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளை சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிம்பார். ஒரு நாள் அவள் வந்து தேர் எடுத்துகிட்டு காட்டுக்கு போகும்போது, காட்டில் வந்து ஒரு பையன் ரொம்ப ஒரு அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிற பையன் வந்து காட்டில் வந்து மரத்தை வெட்டி அவள் அப்பா வந்து கண்ணு தெரியாதவர், அவளை வச்சு அம்மா அப்பாவை வச்சு பார்த்துட்டு காட்டில் மரத்தை வெட்டிண்டு பொழைச்சிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்துட்டு அவரோட பேசுகிறா, ரொம்ப பிடிச்சிருது. ஆற்றுக்கு வந்து அவள் அப்பாட்ட சொல்கிறா, இந்த மாதிரி சத்தியவானை பிடிச்சிருக்குன்னு. அப்போ வந்து ஆற்றுல வந்து நாரதர் இருக்கார். அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அந்த பையன் வந்து குவாலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஆயுள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷம்தான் இருப்பான் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறான்.
இப்படி தெரிஞ்சுட்டே கல்யாணம் பண்ணிட்டு அந்த சவாலை எப்படி எதிர்கொள்கிறாரு பார்ப்போம். ஆமாம், அதுதான் அவளுடைய சாவித்திரியோட நம்பிக்கையும் அங்கே ஒரு தைரியமும் அங்கே தான் இருக்குது. அவள் வந்து நாரதட்டையும் அப்பாக்கிட்டையும் சொல்கிறா, நான் மனசால் விரும்பிட்டேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இது கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமனாரத்துக்கு போகிறா. அங்கேருந்து ஒரு வருஷம் வந்து மனசில் இதையே நினச்சிண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. ஒரு வருஷம் ஆகி அந்த ஒரு 3வது நாளுக்கு முன்னால் அவள் வந்து கடுமையான விரதம் இருக்கா. நைட்டு பகல் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, கண்டினியூஸாக விரதம் இருந்து அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு அவள் மாமனார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறா. நான் வந்து சத்தியவானோட காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வரா. காட்டில் சத்தியவான் மரம் வெட்டின்ண்டே இருக்கும்போது கைகாலெலாம் அசந்து அப்படியே சாவித்திரியோட மடியில் சாஞ்சிட்டு அப்படியே அங்கே அவளுடைய உயிர் போகிறது. அப்போ வந்து காலன் வரான். காலன் வந்து பாசக்கரை வீசி உயிரை எடுக்கிறதுக்கு போகும்போது இவள் வந்து நிமிர்ந்து பார்க்குறா. சாவித்திரி பார்த்துட்டு, யார் நீ அப்படின்னு கேட்குறா. அவன் சொல்கிறான், நான் காலன், சத்தியவானோட காலம் முடிஞ்செடுத்து அவனை எடுத்துன்னு போனோம், என்னை வழிவிடு, நான் எடுத்துன்னு போகணுன்னு சொல்லும்போது இவன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இவனோட காலமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கேன். இப்போ நீ அவனை மட்டும் எடுத்துன்னு போனால் நான் என்னால் இருக்க முடியாது இங்கே தனியாக, நானும் கூட வரேன் அப்படின்பா. அப்போது காலன் சொல்லுவான், இல்லை அதுக்கு அனுமதி கிடையாது, எனக்கு உன்னைய கூட்டின்னு போகிறதுக்கு என்னால் முடியாது, சத்தியவானை மட்டும்தான் நான் கூட்டின்னு போகணும், அதனால் என் வேலையை பார்க்குறதுக்கு என்னை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு, உன்னுடைய தைரியமும் உன்னுடைய பக்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உனக்கு ஏதாவது வரம் உனக்கு பிடிச்சிருந்து வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு, நான் தரேன், ஆனால் சத்தியவானை திருப்பி கேட்காத அப்படிங்கிறான். அப்போ வந்து காலன் வந்து அப்படி சொல்லும்போது இவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவளுக்கு மாமனாருடைய கண் பார்வை ஞாபகம் வருது. என் மாமனாருக்கு வந்து கண் பார்வை கிடையாது, அந்த கண் பார்வையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்றா வருது. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து சாவித்திரி வந்து எம்மங்கிட்ட வந்து அக்னாலேஜ் பண்ணுறா, நீ வந்தது யார் அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறமா வந்து அவனோட நேர்மையை பாராட்டுறா, அதுக்கப்புறம் அவனுடைய காலம் தவறாமல் பாராட்டுறா, அதுக்கப்புறம் பிரதிபலனே இல்லாமல் அவர் செய்கிற கடமையை பாராட்டுறா. ஒரு தடவையும் பாராட்டி அவளுடைய அந்த சத்தியவானுக்கும் அவளுக்கும் உண்டான ஒரு நெருக்கத்தையும் பற்றி சொல்லி அவள் வந்து எவ்வளவு வந்து அவள் மேலே பக்தி வச்சுருக்காங்கிறதை புரிய வச்சு ஒரு தடவையும் வந்து அவள் வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து அவருக்கு வந்து காலனுக்கே வந்து ஒரு தடவையும் அவர் வந்து வரம் கொடுத்துட்டே இருக்கார். வரம் கொடுக்கும்போது ஒரு தடவையும் வந்து சத்தியவானை கேட்காத வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். லாஸ்ட்டு வந்து அவள் வந்து கேட்கும்போது சத்தியவானை கேட்காம என்கிட்ட ஒரு வரம் கேளுங்கிறத மறந்துட்டு, சரி நீ ஒரு வரம் கேளுங்கும் போது டக்குன்னு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு எனக்கு வந்து சத்தியவானால் வாரிசு வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னபோது வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ வந்து டக்குன்னு வந்து சத்தியவான் எனக்கு வேணும், சத்தியவான் இல்லாமல் எனக்கு வாரிசு வராது, சத்தியவானை கொடு அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ வந்து அவருடைய தவறை ஒத்துண்டு சத்தியவானை உயிரையும் கொடுத்துட்டு அவள் கேட்டது எல்லாமே, அவள் அப்பாவுடைய ராஜ்யம், அப்பாவுக்கு வாரிசு, மாமனாருக்கு ராஜ்யம், மாமனாருக்கு கண் பார்வை, சத்தியவானோட உயிர் எல்லாமே திரும்பி வந்துடும். திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து சத்தியவானோட அமோகமாக ஒரு 400 வருஷம் ரொம்ப சுபிக்ஷமாக வாழ்வான். இப்போ வந்து இதோடைய நீதி என்னென்னு பார்க்கும்போது, ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய நீதியாக நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய எம்என்சிஸு கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு சுச்சுவேஷனை வந்து நமக்கு கொடுத்துட்டு இதை வந்து எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்பாங்க. இதோட அப்ரோச் பேர் வந்து டிஎம்ஏஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டினா டிஃபைன், எம்னா மெஷர், ஏனா அனலைஸ், ஐனா இம்ப்ரூவ், சினா கண்ட்ரோல். ஸோ இதை வந்து ஒரு சுச்சுவேஷனையும் ஒரு ஸ்டேஜுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி அதோட ப்ராசஸை, சொல்யூஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த சுச்சுவேஷனையே நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வர்ற மாதிரி ஒரு அப்ரோச் கொடுப்பாள். இப்போ சாவித்திரியோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க கொடுத்த கார்ப்பரேட் கொடுக்குற இது வந்து கம்ப்ளீட்டாக அவளுடைய அப்ரோச்சில் இருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நீ யார் எமன் பார்த்து நீ யாருன்னு கேட்குறதுலேருந்து கம்ப்ளீட்டாக அவள் வந்து உயிர் பறிச்சதுக்கப்புறம் உயிரை திருப்பி வாங்கி அவளோட வரத்தெல்லாம் வாங்கும்போது அந்த கம்ப்ளீட் எபிசோடே வந்து சாவித்திரி கண்ட்ரோலில் இருக்கும், யமனோட கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த அந்த பிரச்சனைங்கிறது வந்து நீர்த்து போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து யமனை வந்து ஏமாற்றி இல்லை யமனை வந்து பேச்சு சாதுரியத்தால் மயக்கி அவனை வந்து யமன்கிட்டேருந்து வரத்தை வாங்கிட்டான்னு புரிஞ்சுக்கக்கூடாது. இது எப்படின்னா இந்த சுச்சுவேஷனை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து நீர்த்து போயிடுது. இந்த ப்ராப்ளம் நீர்த்து போனனால அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இந்த சத்யவான் சாவித்திரிங்கிறது வந்து கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஸ்டோரி. இதுக்குள்ளான ஒன்று நீதியெலாம் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது. இதை பேஸ் பண்ணி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. ஃபாரின் மூவிஸில் கூட எடுத்துருக்காங்க. தமிழில் கூட ரோஜான்னு ஒரு படம் வந்தது. இது மாதிரி பேஸ் பண்ணி நிறைய எடுத்துக்காங்க. இந்த கதை வந்து இந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்கணுங்கிறது வந்து லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்கும் நம்ம ஆற்றுல வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாருக்குமே வந்து இதை வந்து புரிய வச்சு அவன் வந்து ஒரு பிரச்சனையை பார்த்து துவண்டாமல் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத யோசிக்கணுங்கிறது தான் இதோட நீதி. இந்த கார அடைன்றது வந்து இந்த 2 இதில் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த காராமணியில் இருக்கிற அந்த கருப்பும் கார் அரிசி கார நெல் அப்படின்னா அந்த மழை காலத்தில் விளையிற நெல், அது 2ம் சேர்த்து சாவித்திரி வந்து காட்டில் வந்து இந்த அடையை பண்ணியிருக்கா. தமிழில் இந்த நோன்புக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, காரடையா நோன்புன்னு சொல்கிறோம் இல்லையா. அது எப்படின்னா 2ஆக பிரித்தோம்னா கார் ப்ளஸ் அடையா. காருன்னா இருள், அடையானா லைஃப்பில் வந்து இருளே வராது, எப்பயுமே சுபிக்ஷமாக இருக்கும். இந்த இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால நம்ம வந்து சந்தோஷமாக ஆத்துக்காரோட நல்லா இருப்போம் அப்படின்றது அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கா பாருங்கள் அந்த காலத்தில். இந்த சரடை கட்டிக்கும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள். அதாவது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு கட்டிப்பாது.